ரோமர் 132வது பாடம். ரோமர் 132. ரோமர் 16வது அதிகாரத்தில் 17 to 23 வரை உள்ள வசனங்கள். ரோமன்ஸ் 16:17-23. அதாவது இங்கே அந்த செய்திக்கான தலைப்பு சபைகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு செலுத்துகிறார் இந்த ரோமாபுரி சபையின் மேலே. அதனால் அவர்களுக்கு அந்த அன்பு எப்படி எச்சரிப்பு கொடுக்கிறது என்பதை பார்ப்போம். சரியா? ரோமர் 16வது அதிகாரம் 17 to 24 வரை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு பற்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தியும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்துவும் சகோதரனாகிய குவார்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு அருமையான தியாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய கர்த்தத்துவங்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை, அவ்வளவு ஒரு ஆழமான கடிதம், நம்ம கிட்டத்தட்ட இந்த கடந்த 3 வருடமாக படித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது எப்படி விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், கர்த்தர் நமக்கு எப்படி அந்த கிருபையாக கொடுத்தாரு, அந்த நீதிமானாக்கப்பட்டதன் மூலமாய் நாம் எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ரொம்ப அனுபவபூர்வமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை எழுதி முடிச்சுட்டு 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவருடைய மொத்த கடிதமும் முடிஞ்சு போயிடுது. ஆனால் அதற்கு பின்பாக அவர் 15வது அதிகாரத்தில் பின்பகுதியில் அவருக்கும் இந்த ஊழியத்திற்கு உள்ள தொடர்பு என்ன என்பதை தன்னுடைய இருதயத்தை காட்டுவதாக. அடுத்து 16வது அதிகாரத்தில் மக்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்று அழகாக சொல்லக்கூடிய காரியம். இதில் நிறைய பெயர்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 24 பேருக்கு மேலே பார்த்தோம். இப்படி அநேகருடைய பெயர்களை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா ஞாபகிச்சவங்க, இந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போகலை, இந்த சபையை பவுல் நிறுவலை. அவர் கொரிந்து சபையில் இருக்கும்போது இந்த சபையிலிருந்து வந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் கூட இருந்தார். அதனால் அவர்களுக்கு இது தெரியும். அதனால் இந்த கொரிந்து சபையிலிருந்து தான் இந்த கடிதத்தை எழுதுகிறாரு. நம்ம பார்த்தோம், 3 காரியமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. முதலாவது அவர்களை வாழ்த்தக்கூடியதாக, 2வது அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டக்கூடியதாக, 3வது எச்சரிப்பு என்று சொல்லக்கூடியதாக. முதல்ல வாழ்த்து அவங்கள பாராட்டக்கூடியது என்று சொல்லும்போது, இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போகிற பெபையால் என்று சொல்லக்கூடிய சகோதரி கொரிந்து பட்டணத்திலேருந்து இந்த கடிதத்தை எழுதிட்டு போகிறாங்க. அதனால் அவர் வாழ்த்துதல் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அடுத்து 3வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் அவர் ஒவ்வொருத்தராக பெயராக சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய, அவருடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது தன்னுடைய இருதயத்தை திறந்து, நான் உங்கள் பேரில் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த அன்பினுடைய ஒற்றொரு பகுதி. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வைத்திருக்கும் போது அவங்கள பாராட்டுறீங்க, அந்த அன்பு வைத்திருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறீங்க, அந்த அன்பு வைத்திருக்கிறவங்கள நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும்? அவர்களை எச்சரிக்கவும் செய்யும். ஏன்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். 17வது வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
அப்போ இங்கே அன்பு என்ன பண்ணுது, அவங்களோட மேலே அவங்க வாழ்த்தக்கூடியதாக இருந்தாலும் அதே சமயத்தில் அவர்களை எச்சரிக்கக்கூடியதாக. நீங்கள் இப்போது குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துகிறீங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறீங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க. அதனால் இங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மாம்ச பிரகாரமான ஒரு உறவில் எந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவியோ இல்லை பெற்றோர் இல்லை பிள்ளைகளை இப்படி சொல்லக்கூடிய நம்ம எச்சரிக்கை சொல்லுவது போல் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்ன பண்ணுறாரு, இந்த எச்சரிக்கை கொடுக்கக்கூடியது அன்பின் நிமித்தம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். என்ன, அதாவது 3 வருஷ காலம் எபேசு சபையில் இருந்துட்டு அவர் திரும்பி போகும்போது மெலித்தா தீவில் எபேசு சபை மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண் விழித்து கண்ணில் தண்ணீர் ஒழுக அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன, நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு அன்பு. ஏன்னா நான் தேவன் மூலமாக உங்களை பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு. இது எங்கேருந்து பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்க, அநேக கள்ள போதகர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 24வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்ன, கள்ளத்தனமாக சொல்வது மாத்திரம் இல்லை, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது இயேசு கிறிஸ்துலேருந்து கற்றுக்கொண்டார், அதனால தான் அவர் சொல்லக்கூடியது. இதை கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பாருங்களேன், 13வது வசனத்திலிருந்து, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் நீங்கள் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். என்ன, எப்படி ஒரு சாத்தா தூதனோட வேஷத்தை தரித்து கொண்டு ஏமாத்துறானோ அதே மாதிரி கள்ள போதகர்களும் கள்ள அப்போஸ்தலர்களும் என்ன செய்வாங்க, ஒரு நல்லவன் போல நடித்து மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் கலாத்திய சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, இப்படி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. எப்படி மற்றவங்களை ஏமாற்றி ஊழியத்துக்காக காசுக்கென்று ஊழியம் பார்க்குற எப்படிப்பட்ட வேறொரு சுவிசேஷம் சொல்லுவது என்ன சொல்கிறாரு, சபிக்கப்பட்டவன். இங்கே கலாத்தியர் 1வது அதிகாரம் 8-9 பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கப்படுவான். அதாவது 2 முறை சொல்றாரு, அவன் சபிக்கப்பட்டவன். என்ன, வேறொரு சுவிசேஷத்தை சொல்றவனா இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவதூதன் போல வந்தாலும் சரி, வானத்திலிருந்து வரைங்கி வந்தவனாலும். அதே மாதிரி தான் 1 தீமோத்தேயுவில் சொல்லும்போது மக்கள் இப்படி கள்ள உபதேசத்தினால இழுபட்டு தங்களுடைய ஆத்மாவை அழிவித்து கொண்டு வரக்கூடிய மக்களை எச்சரித்து அவங்களுக்கு புத்தி சொல்லு. அதே மாதிரி 2 தீமோத்தேயுவில் சொல்லும்போது கள்ள போதகர்கள் கள்ள ஊழியர்களை எப்படி அவங்க இப்படி கள்ளத்தனமான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயத்திலிருந்து என்ன, இவங்க மாறுபாடான பிரிவினைகளை கொண்டு வரக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஒன்று வித்தியாசமான காரியங்களை சொல்லி அவர்களை என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ள ஒரு பிளவை கொண்டு வரக்கூடிய மக்கள். ஏன்னா அவங்க கொண்டு வருவது சரியான சுவிசேஷம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியம் கிடையாது. அதனால் இவங்க கொண்டு வருவது என்ன பண்ணுது, அங்கே ஒரு பிளவை கொண்டு வரக்கூடிய காரியம். ஏன்னா இங்கே இந்த பிளவை கொண்டு மக்களை ஒருவரோடு ஒருவர் சண்டை போடக்கூடிய ஒரு காரியமாக அவங்கள ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடியது. இப்போ சுவிசேஷமும் ஒரு பிளவை கொண்டு வருது.
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சுவிசேஷம் என்ன பண்ணுது? உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களையும் பொய்யா இருக்கிறவங்களையும் பிளவு கொண்டு வருது. ஆனால் கள்ள ஊழியங்க என்ன கொண்டு வருவாங்க? இப்படி உண்மையாக இருக்கிற மக்களில் ஏதாவது ஒரு குழப்பம் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ அவங்களுடைய நோக்கமே என்ன? எப்படியாவது சபைக்குள்ள ஒரு பிறவை கொண்டு வந்து, சபைக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, சபையை ரெண்டாக உடைச்சி, சபை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகணுங்கிறதான் இவங்களுடைய எண்ணம். அதில் அவங்களுக்கு என்ன லாபம்? தாங்கள் சுயமாக ஏதாவது செஞ்சிடலான்னு. ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். 15வது வசனத்திலேருந்து என்ன சொல்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். காரணம் என்ன? அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். எப்படி? மேலே ஆட்டுத்தோல் போர்த்தியிருப்பான். அப்போ என்ன? உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதபடி. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்போ யாரு ஒரு கள்ள ஊழியன், கள்ள தீர்க்கதரிசன், கள்ள அப்போஸ்தலன் வர்றவன் யாரு? அவனை நீங்கள் எதில் கண்டுபிடிக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் கொடுக்கக்கூடிய கனிகளின் மூலமாக தான். அதனால தான் 20வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆனால் 19வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ அவர்களுடைய முடிவு ஆக்கினையாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? சபைக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வரக்கூடியது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன? அவங்கக்கிட்ட போய் நீ தர்க்கம் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட போய் நீ விளக்கம் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த இங்கே இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது மாத்திரமில்லை, இப்போ நீங்கள் நம்ம இந்த சமகாலத்தில் பாருங்கள். இப்போ எப்படி ஏதாவது ஒரு வேத வசனத்தின்படி நம்ம சொன்னோன்னா உடனே என்ன செய்கிறாங்க? வேணும்னே தவறுதலாக பிரசங்கம் பண்ணி அதன் மூலமாய் அவர்களை மற்றவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். இன்றைக்கு எவ்வளவு கேவலமான காரியங்களை சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோவில் லைட்டு போட்டு புகை போட்டு டான்ஸ் ஆடுறது கேட்டால் பரலோகம் அப்படி இருக்குன்னு ஒருத்தன் விளக்கம் சொல்கிறான். என்ன ஒரு கொடுமை யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்க எல்லாம் அவங்க தாங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒன்று சொல்லி மற்றவர்களை இப்படியே திசை திருப்பி மக்களை அழிவுக்கு கொண்டு போகக்கூடியது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்டவங்களை விட்டு நீங்கள் விலகுங்க. அப்போ இப்படி ஒரு கள்ள உபதேசம் பண்ணுறாங்களே, அவங்கள போய் நம்ம திருத்த வேணாமான்னே நம்ம எல்லாருக்கும் அதான் தோணும். ஆனால் என்னென்னா, நம்ம எப்பொழுதுமே சரியான சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கிக்க கள்ள ஊழியம் பார்க்குறவங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க தானாகவே அழிந்து போவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், மக்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ இப்படிப்பட்ட மக்களை போய் நம்ம அவங்கள நம்ம திருத்த வேணாமா, இல்லை அவங்கள சபையை விட்டு அழிச்சிட வேணாமா? மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஒரு ஓமானம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, களையும் கோதுமை மணியும் சொல்லும்போது அந்த ஓமானத்தில் சொல்கிறாரு, என்ன? நல்ல கோதுமையை தேவகுமாரன் விதைக்கிறாரு, சாத்தா என்ன பண்ணுறான்? ராத்திரியில் களையை விதைச்சிடறான். ரெண்டும் ஒன்றா வருது, ஆனால் வேறு தான் அவருக்கு. இப்போ அப்போஸ்தலர் என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே, நாங்கள் போய் அந்த களையெல்லாம் பிடிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிற ஒன்றும் பண்ண வேணாம். அது என்ன? முடிவு காலத்தில் பிரிக்கப்படும். அப்போ அவங்களுடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். அப்போ என்னென்னா, நம்ம ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ணி வாக்குவாதத்தை ஜெயிக்கிறது இல்லை. ஏன்னா சில நேரங்களில் ஒரு சிலர் அதிகமாக தெரியாதவங்க போய் இப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுடைய விசுவாசத்தையும் இழந்து போகிறத நான் பார்க்குறேன். அது மாத்திரமல்ல, சமீப காலமாக நான் பார்க்குற இன்னொரு காரியம் என்னென்னா, யார் தப்புன்னு அடுத்தவங்களுடைய தப்புகளை மாத்திரம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பையே விட்டு போயிடறாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அது கள்ள ஊழியம் தான். இல்லை, கள்ள ஊழியன்னு சொல்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த கள்ள ஊழியம் இவர் கள்ள ஊழியம் பண்ணுறார், அவர் கள்ள ஊழியம் பண்ணுறார், இவர் கள்ள ஊழியம் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தால் உங்கள் ஊழியம் என்ன? நீங்கள் யாரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துனீங்க? உங்களுக்குன்னு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? மற்றவங்களை கண்டுபிடிக்க குற்றம் கண்டுபிடிக்கிறது உங்கள் அழைப்புன்னு சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் ஒரு அழைப்பு கிடையாது. ஏன்னா 5 வகையான ஊழியத்தில் வர்றதுன்னா நீங்கள் மற்றவர்களை சரியான முறையில் வழி நடத்தணும். அப்போ என்ன? கள்ள ஊழியம் நம்ம அது என்ன அந்த உபதேச கோளாறை சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்லணும், என்ன பண்ணிடக்கூடாது?
இது நம்ம வந்து உபதேச கோளாறை மாத்திரமே போதிக்கிறவங்களா இல்லாமல் சரியான உபதேசத்தை நம்ம போதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 4வது அதிகாரம் 14 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ என்ன, ஒரு சரியான ஒரு ஆள், இப்போ ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இல்லை ஒரு தியாலஜி படிக்கிறவங்கன்னு சொல்கிறவங்க நல்ல அனுபவம் இல்லாதவங்களை கொண்டு போய் இப்படி விட்டோம்னா அவங்க என்ன இப்படி குழந்தைகளை போல் அலையில் அடிபடுறவங்க போல் அடிபட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க தங்களுடைய அழைப்பை இழந்து போகக்கூடிய ஒரு காரியம். அதனால் என்ன சொல்கிறாரு, நீ அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகு, நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் பார்த்தியா, அப்படிப்பட்ட காரியங்களை நீ பிடிச்சு கொண்டு நீ என்ன செய்யணும், அதில் நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன கற்றுக்கொண்ட தேவன்கிட்ட கற்றுக்கொண்ட பாடத்தில் நம்ம நிலைத்து நிற்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்படிப்பட்ட மக்கள் இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள உபதேசம் பண்ணுறாங்களா, அவங்கள விட்டு நம்ம தூரமாக விலகிடணும். அவங்க கூட போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனால தான் நிறைய ஊழியக்காரர்களோட நிறைய ஊழியங்களோட சேர்ந்து நம்ம ஊழியம் செய்கிறதில்ல. ஏன்னா நம்ம நல்லவங்க, நாங்கள் பரிசுத்தவான்கள், அதனால இல்லை. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்களும் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு நாங்களும் பரிசுத்தமாக கர்த்தருக்கென்று வாழணும்னு சொல்லி தடுமாறி போகிற கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கல, நாங்கள் நல்லா அடைச்சிட்டோம், நாங்கள் பெரிய பரிசுத்தவான், அவங்க சபை சரியில்லை, அப்படி கிடையாது. அவங்களுடைய ஊழியத்தினுடைய அழைப்பில் அவங்க பண்ணுகிற உபதேச கோளாறு, இப்படிப்பட்ட காரியங்கள்னால நாங்கள் மற்ற ஒரு சில ஊழியரோட சேர்ந்து செய்ய முடியறதில்ல. ஏன்னா நம்ம மத்தேயு 7வது அதிகாரம் 15-20 வாசிச்சோம் இல்லையா, ஒரு நல்ல ஊழியங்கிறது அவங்களுடைய கனிகள்னால் அறியப்படும். ஏன்னா இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கும்போது நமக்கு மன வருத்தம் தான் வருது. ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் அப்படிப்பட்ட காரியமாக இருக்குது. இப்போ 18ஆம் வசனம் பாருங்களேன், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு இது நம்ம காலத்தில் அழகாக பார்க்குறோம். ஏன்னா பைபிளே வாசிக்காத ஒரு கூட்டம், வாலிபர்கள் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இந்த வாலிப கூட்டத்தை போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அவர்களை ஜோக் அடித்து இல்லை இந்த மாதிரி ஒரு நைஸாக பேசி இப்படி பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள ஊழியம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது பாருங்களேன், அவங்க பூரா ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அவங்க எடுத்தது அப்படி ஒரு அழகாக ஜோக் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அப்படியே சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு இதமாக வர்ற மாதிரி அவங்க இதை மாற்றிக்கிடுவாங்க, அவங்களுடைய டோனை மாற்றிடுவாங்க. அப்படியே உங்கள்கிட்ட ரொம்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியதா, அப்போ உங்களுக்கு என்னமோ ஒரு பக்தி மார்க்கமாக இருக்க மாதிரி இப்படி பலவிதமான காரியங்களை செய்து மக்களை அவங்க செய்யக்கூடியது. இவங்க யார்? அவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலை. அவங்க யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க? தங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் நிறைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெரிய சபை கட்டுறோம், எங்கள் சபையில் 50,000 பேர் உட்கார முடியும். எங்கெங்க உங்களுக்கு வேத வசனம் இப்படி இருக்குது? வாங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு சொல்லி காசை வாங்கி 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 மற்றவங்ககிட்ட காசை கேட்டு கேட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் தூசப்படுவதற்கு காரணமே இந்த ஊழியர்கள் தான். நிறைய பேர் அவங்க என்ன கிறிஸ்துவுக்கே ஊழியம் செய்யலை, தங்களுக்கு தான் செய்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்க. எங்கள் இடத்துல நீ ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பார். எங்கே வசனம் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். எங்கள் மலையில் நீ ஜெபம் பண்ணு, என்னங்க எங்கே இருக்குது வசனம்? எங்கள் கோபுரத்தில் ஜெபம் பண்ணு, எங்கே இருக்குது வசனம்? ஏன்னா இன்றைக்கு பூரா ஊராக நாங்கள் கோபுரம் கட்டுறோம், ஜெப கோபுரம் கட்டுறோம்,
நாங்கள் மழை வாங்கிட்டோம், நாங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிட்டோம், எங்கள் சர்ச்சு தான் இருக்கிறதுலே பெரிய சர்ச்சு, 20,000 பேர் உட்காரலாம், 40,000 பேர் உட்காரலாம், நாங்கள் ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்கிறோம். யாருக்கு? அவங்கெல்லாம் தங்களுக்கு செய்கிறாங்க, தங்களுக்கு. ஏன்னா இவங்க பூரா என்ன, கர்த்தருக்கு ஊழியம் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களை, ஐயோ பாருங்க அவர் எவ்வளோ தூரம் கர்த்தருக்குன்னு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17 பாருங்கள். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். உங்களை எப்படி வழி நடத்துகிறாங்களோ அவங்கள மாதிரி நடங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியமே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்ன, அவங்களுக்கு பூரா பூமிக்கு அடுத்து தான். நல்லா சொல்லுங்க பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயம், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்துக்கு அடுத்தவங்களை தேருங்க, பரலோகத்தில் பொக்கிஷம் சேருன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, தயவுசெய்து ஒரு ஊழியக்காரனாக தான் நல்லா கேளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்ன, பரலோகத்துக்கு அடுத்த தேடு, பரலோகத்தில் பொக்கிஷம் சேருன்னு. பிற எதுக்கு நீங்கள் போட்டு அவ்வளோ கட்டடம் கட்டி அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறீங்க, அவ்வளோ பெரிய வீடு ஏன் வாங்குறீங்க, அவ்வளோ பெரிய காரியம் ஏன் செய்கிறீங்க? ஏன் நீங்களும் பரலோகத்துக்கு அடுத்தது தேட வேண்டியதானே? ஏன் நீங்கள் சொல்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு பரலோகத்தை தேடுங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் செய்கிறது பூரா பூமிக்கு அடுத்தது தேடுறீங்க? இதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தை ரொம்ப கேவலமாக மற்றவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இது ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க பூரா என்ன, தங்களுக்கு உண்டானது என்ன, எங்களுக்கு நான் பெரிய பணம் வேணும், எனக்கு நல்ல பேர் வேணும், எனக்கு நல்ல ஒரு புகழ் வேணும், எல்லாம் ஈகோ. நாங்கள் தான் இருக்கிறதுலே, எங்கள் இந்த ஊர்லேயே நாங்கள் தான் பெரிய சர்ச்சு, நான் ஜெபம் பண்ணால் இது நடக்கும், நான் ஜெபம் பண்ணால் என்னங்க, யாருங்க, யார் நம்ம யார் போய் கர்த்தர் முன்னாடி நின்று நான் நல்ல உங்கள் முன்னாடி நிற்க தகுதி இல்லைன்னு வரக்கூடியது யார் நிற்க முடியும்? நம்மளை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறாரு. ஏன் நம்மக்கிட்ட அந்த மனத்தாழ்மை இல்லை? இன்றைக்கு அநேகர் அந்த இப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறதுனால தான். தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாரு பாருங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்கம் இல்லாதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகு, இவங்களை விட்டு இருக்காத. ஏன்னா காரணம் என்ன, பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். என்ன, நீங்கள் இப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகுங்க. இவங்க செய்கிறது பூரா அக்கிரமம். இவங்க தங்களுக்கு ஊழியம் பார்க்குறாங்களே இல்லையா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஊழியம் பார்க்கல. அதைத்தான் திரும்ப திரும்ப எச்சரிக்கை, வேத வசனத்தில் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. பேதுரு ரொம்ப அருமையாக எச்சரிக்கை கொடுக்குறாரு. 2 பேதுரு 2வது அதிகாரம் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. என்ன, இவங்க ரொம்ப தந்திரமாக, ரொம்ப நயவஞ்சகமாக, ரொம்ப கூலாக, அதாவது எப்படி உங்களுக்கு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொம்ப நயமாக பேசி உங்களை வஞ்சிக்கக்கூடிய மக்கள் இவங்க. என்ன, தற்பிரியர்கள், தங்களுக்குரியவர்கள், வேத புரட்டர்கள். என்ன வேத புரட்டர்கள்?
அப்போ என்ன, நீங்கள் இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இவங்களை பின்பற்ற மாதிரியா இருக்குது. நான் நிறைய முறை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற ஊழியர்கள் என்று சொல்கிறவங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. எப்படிங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இத்தனாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர், இத்தனாயிரம் கோடிக்கு இவ்வளவு பெரிய அதிபதின்னு சொல்கிறாங்களே, வெக்கமா இல்லை? 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. வேதனை. இது யாரோட காசு? அழிவு நிச்சயம் உண்டாகும். 10வது வசனம் பாருங்க, 2:10 பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படி செய்பவர் இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். எவ்வளவு மோசமானவங்க. 14வது வசனம் பாருங்க. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ எங்கே இழந்து போனையோ அதை 1-2 மடங்கு கொடுப்பாரு. நீ ஊழியத்தை கொடு, நீ சிறுக விதைச்சா சிறுக கிடைக்கும், நீ பெருக விதைச்சனா பெருக அறுப்ப. இப்படியே மக்களை ஏமாற்றி வஞ்சித்து கொள்ளையடிக்கக்கூடிய மக்கள். சமீபத்தில் ஒருத்தருடைய இது பார்த்தேன். நீ எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது காசு வேணும்னு கேட்குறாரு. எப்படி கிறிஸ்தவத்தை ஒரு போதகர் எப்படி பணக்காரனாகனு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரா, அந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு பணம் வேணுமா? அந்த புஸ்தகத்தை படிங்கன்னு நான் எழுதி விட்டேன் அவருக்கு. திரும்ப நீங்கள் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் படிங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்போ அப்படித்தானே ஆயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்தவத்தில் மில்லியனர்ஸ் மீட்டான். என்ன இவங்க பூரா மில்லியனராக மாற்றுவாங்களாம். அதுக்கு எவ்வளோ வேணும்? 5000. அவன் மில்லியனர் ஆயிடுவான். இப்படியே ஏமாற்றி ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்க தான் செய்வான். அப்போ என்னென்னா இவங்க எல்லாருமே ஒரே பாவம், மோசக்காரங்க. இவங்க பூரா பணம், தங்களுடைய காரியத்துக்காக அலையக்கூடியவங்க. இவங்க எல்லாம் யார்? கேட்டுக்கு அடிமையானவர்கள். 19வது தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. இவன் ஏற்கனவே அடிமைப்பட்டிருக்கான் பணத்தில், பொருளாசையில். இவன் என்ன சொல்கிறான்? அடுத்தவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு. அது எவ்வளோ கேவலம்னு சொல்லி எழுதுகிறாரு. யூதா நிருபம் பார்த்தோம். நம்ம யூதா புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது யூதா புஸ்தகம் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புஸ்தகம், ஏன்னா கடைசி கால எச்சரிப்பாக இந்த யூதா புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம யூதா முழுக்க வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூதா இந்த காலத்தில் உள்ள கள்ளப்போதர்களுக்கான எச்சரிப்பு. அதில் 11வது வசனம் பாருங்கள். யூதா எழுதுகிறாரு, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனவர்கள். சுய இச்சைக்காக போனவங்க, தங்களுக்கு என்ன வேணும் கூலிக்காக ஊழியம் செய்கிறவங்க, தங்களுக்காக செய்யறது கர்த்தருக்காக செய்கிறதில்ல. அடுத்த வசனம் பாருங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்னன்னா, இதை வாசிச்ச எல்லா வசனங்களையும் என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? வேத வசனத்திலே இருக்கிறதுலே மிக மோசமான கண்டிப்பு இல்லை தண்டனை என்பது யாருக்கு? இந்த கள்ள ஊழியம் செய்கிற மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? முதலாவது என்ன? அவங்களுடைய நோக்கம் தவறு. 2வது, நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களால வரக்கூடிய காரியங்களும் தவறான காரியங்கள். அதனால தான் 18வது வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ என்னன்னா, இந்த கள்ள உபதேசம் இந்த காரியங்களை செய்கிறவங்க எப்போவுமே ரொம்ப ஒரு அவங்கள பார்த்தாலே நம்ம அவங்கள்ட்ட பேசணும் மாதிரி உள்ள ஒரு
ஆளுங்களாக இருப்பாங்க. அது மாத்திரமில்ல, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க. அதாவது ரொம்ப கோர்வையாக அப்படியே நின்று அப்படி பேசுனாங்கன்னா அப்படி சர 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 சரளமாக பேசுவாங்க. அது மாத்திரமில்ல, நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அவங்க பேசும்போதே அப்படியே நீங்கள் வந்து என்ன அழகாக எவ்வளோமா பேசுகிறாருன்னு, ஆனால் எவ்வளோ பொய் பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் பேசுகிறது பூரா அவ்வளவுதான் இருக்கும். அது மாத்திரமில்ல, உங்களை வந்து கர்த்தர் உங்கள் மூலமாக எங்களுக்கு செஞ்சார், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களையும் அப்படியே உயர்த்தி விட்டு அப்படியே இது பண்ணுறது. எப்படி உங்களை ஆசையை தூண்டணும்ல, உங்கள் ஆசையை தூண்டினா தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஏன்னா எப்படி உங்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நீ தசமபாகம் கொடுன்னு கேட்குறாங்க. சரியா? நீ தசமபாகம் கொடுத்தேன்னா கர்த்தர் 10 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ வெளியே ரோட்டில் நின்று எனக்கு 10 ரூபா கொடு, உனக்கு 100 ரூபா கிடைக்குன்னு சொல்லி சொன்னால் போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணி போயிடுவானா இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் பைபிள் வச்சுருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இப்படி கள்ள ஊழியம் நிறைய பேர் சேர்ந்துட்டான். நிறைய பேர் இப்படி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மாம்சத்துக்கு தான் ஊழியம் செய்கிறீங்க. அது மாத்திரமில்ல, உங்கள் பேச்சு எப்படி இருக்குது, மற்றவங்களை ஏமாத்துகிற வஞ்சிக்கிற பேச்சாக இருக்குது. சரியா? இது வந்து எதிர்மறை நெகட்டிவ் ரீசன். சரியா? இன்னொரு பாசிட்டிவ் ரீசன் சொல்கிறார். 19வது வசனம் பாருங்கள். உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன, உங்களுடைய சாட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய விசுவாசம், நீங்கள் கர்த்தர் பேரை வச்சிருக்க விசுவாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்கிறீங்கிற சாட்சி, நல்ல சாட்சி எல்லாருக்கும் வந்துருச்சு. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக நீங்கள் மீட்கப்பட்டீங்க, கர்த்தருக்கென்று வாழ்கிறீங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு உதவி செய்கிறாரு, நீங்கள் ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படிங்கிற செய்தி எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. இப்போது உங்கள் மத்தியில் இப்படி கள்ள உபதேசம் வந்து உங்களுடைய சாட்சி கெட்டு போச்சுன்னா அதனாலமா கிறிஸ்தவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அப்போ என்ன, நீங்கள் வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய எல்லாருக்கும் உங்களை பற்றி சாட்சி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து என்ன பண்ணிடக்கூடாது, உங்களை ஏமாற்றிடக்கூடாது, உங்களை வஞ்சித்திடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நன்மைக்கு ஞானியாக இருக்கணும், தீமைக்கு எப்படியாக இருக்கணும், பேதையாக இருக்கணும், அது அறியாதவங்களாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதான் பிலிப்பியர் 4:8 சொல்லும் என்ன சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் கொலோசை சபைக்கு எழுதும்போது கொலோசியர் 3:16 சொன்னார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. என்ன, அப்போ நம்ம என்ன, கிறிஸ்துவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் நிறைந்த மக்களாக இருக்கக்கூடியதாக. அப்போ என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லினேன். அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், உங்கள் சாட்சி வெளிப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து எது தப்புன்னு போய் கண்டுபிடிக்கிற கூடாது, தப்புகளை கண்டுபிடிச்சு படிக்க போகக்கூடாது. ஆனால் எதெல்லாம் வந்து ஹெரசி, எதெல்லாம் மோசமான காரியம் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கக்கூடாது. எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது, இப்போ சொல்கிறேன், நோட்ஸில் இருக்காது. அதாவது காட்ஸ் ஜென்ரல்னு சொல்லி ஒரு புக்கு எழுதினார் ஒருத்தர், ஐ ஃபர்காட் திஸ் நேம், காட்ஸ் ஜென்ரல்னு. அது 2 வால்யூம் எழுதியிருக்கிறார். சரியா? அவர் பேர் ஞாபகம் வந்ததுன்னு சொல்கிறேன். சரியா? அந்த புஸ்தகம் நான் முன்னாடி வாங்கியிருக்கேன். அந்த புக்கு என்கிட்ட இன்னும் இருக்குது. அந்த புக்கில் வந்து யாரெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க யாரெல்லாம் வந்து எங்கே தவறி விழுந்தாங்க, அதாவது அவங்களுடைய ரொம்ப சிறப்பாக ஊழியம் பார்த்தவங்க எங்கே எப்படி தவறி விழுந்தாங்க அப்படிங்கிறத ஒரு நிறைய பேரோட வாழ்க்கையில் எழுதியிருக்கிறார். ஒரு ஃபஸ்ட்டு வால்யூமில் ஒரு 15-20 பேர் எழுதியிருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மாதிரி எழுதி அதுக்கப்புறம் அவங்க விழுந்து, அதே மாதிரி 2வது வால்யூம். இந்த புஸ்தகம் நான் வாசித்தேன். எனக்கு வந்து நான் வந்து முதல்ல எதுக்கு வாசித்தேன், நம்ம வந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்ளணுங்கிறக்காக வாசித்தேன். இந்த வால்யூம் வாசிச்சுட்டு 2வது வால்யூம் வாங்கிட்டு அந்த புக்குக்கு 2வது வால்யூம் பார்க்கும்போது படிக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இவர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எப்படி
காட்ஸ் ஜென்ரல்னு புக் எழுதினவரோட வாழ்க்கை பார்த்தா அவர் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த புக்கு வாசிக்கிற நிறுத்திட்டேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த புக்கு இந்த அடுத்தவங்க எப்படி விழுந்தாங்கன்னு படிக்கிறவர் கடைசியில் என்ன ஆயிட்டார், அவரே விழுந்து போயிட்டார். காட்ஸ் ஜென்ரல் புக் பை ராபர்ட் ஸ்லேடம் அவர் தான். ஆனால் அவர் எவ்வளோ மோசமாக போயிட்டாருங்கன்னு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நம்மளோட வாழ்க்கை எது தப்பு எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் யோசிங்களேன், இப்போ ஒரு 400 பியானோ இருக்குது. இந்த 400 பியானோ டியூன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பியானோவோட வச்சு அடுத்த பியானோ அப்படியே டியூன் பண்ண முடியும், தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோர்க் இருந்தால் போதும். ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம வரிசையாக அந்த ஃபோர்க்குக்கு ஏற்ற மாதிரி எல்லா பியானோவையும் டியூன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடுறோம். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, நீ அவங்கள விட்டு விலகு. உன் சாட்சி ரொம்ப முக்கியம். அப்போ என்ன விட்டு விலகுன்னா நீங்கள் என்ன உடனே விலகிருன்னு சொல்லலை. நம்ம என்ன பண்ணணும், மத்திய 18வது அதிகாரம் 15லேருந்து 20 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று பண்ணால் நீ உன்னோட ஒரு தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பேசு, அப்படி இல்லையா 2 பேரை கூட்டு போய் பேசு, அப்படி இல்லையா சபையில் சொல்லு, அப்படி இல்லையா விட்டு விலகிரு, எல்லாத்தையும் விட்டு அவங்கள ஒதுக்கி வச்சிரு. அப்போ என்ன, நீ ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 20வது வசனம் சொல்லி பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே ரொம்ப சீக்கிரமாகவே சாத்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறாரு. நம்ம எல்லாம் பரலோகம் போய் தேவனோட இருக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, இந்த கள்ள ஊழியங்க, கள்ள சுவிசேஷம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, ஆக்கினை தீர்ப்பு அடிபட போகிறாங்க. அதனால் நம்ம என்ன, இந்த எல்லா விதமான கள்ள உபதேசமும், எல்லா விதமான கள்ள தீர்க்க தரிசனம், எந்த கள்ள போதனை எல்லாமே யார்கிட்ட இருந்து வருது, சாத்தான்கிட்ட இருந்து வருது. அப்போ நீ என்ன பண்ணு, சீக்கிரமாகவே அந்த சாத்தானை அவர் என்ன பண்ண போகிறாரு, ஆண்டவர் போட்டு அவன் காலில் போட்டு மிதிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். இங்கே சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே. அதாவது 15வது அதிகாரத்தை சமாதானத்தின் தேவன் சொல்கிறாரு. அந்த சமாதானம் நமக்கு என்ன, பரிசுத்த ஆவியினால் நம்ம பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய சமாதானம். இது என்னன்னா, சாத்தானை குலைச்சதுனால வரக்கூடிய ஒரு சமாதானம். இங்கே என்ன சொல்கிறாரு, சாத்தானை காலில் போட்டு நசுக்கிடுவார்னு. எங்கே, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் உன் தலையை நசுக்குவார் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதா. அப்போ என்ன, இங்கே இந்த கர்த்தருடைய வருகையில் எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் வெள்ளை குதிரையின் மேலே கர்த்தர் வரும்போது அங்கே என்ன, எல்லா விதமான வேத புரட்டுக்கள், எல்லா விதமான பொய், எல்லா விதமான கள்ள உபதேசம், எதெல்லாம் சபையை உலுக்கி கொண்டு இருந்ததோ அது சாத்தானுடைய வேலை என்னவோ அதை பூரா செய்து அந்த சாத்தானை அவருடைய பாதப்படியில் போட்டு அவனை நசுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். நம்ம என்ன பண்ண போகிறோம், அவரோட எப்போதும் இருந்து நம்ம ஜெயங்கொண்டவர்களாக அவரோட ஆட்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க போகிறோம். அதனால் சீக்கிரமாகவே இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதாவது நம்ம யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம உட்காந்து நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி கள்ள உபதேசம் பண்ணி இவ்வளோ மோசமாக மக்களை வஞ்சிக்கிறாங்களேன்னு. அப்போ கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? அப்போ கர்த்தர் வரும்போது நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமான காரியம். அதனால தான் நமக்கே ரொம்ப சீக்கிரம் வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 25 பார்த்தீங்கன்னா, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். என்ன, அவர் வருகை வரைக்கும் சாத்தான் ஃப்ரீயாக இருப்பான். அவர் வரும்போது சகலத்தையும் அவர் ஆளக்கூடியவராய் அவர் இருப்பார். ஆனால் இப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் 1 யோவான் 4:4 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கவர் பெரியவரே என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க,
இப்படிப்பட்ட ஒரு கள்ள உபதேசம் இருந்தால் அவனை அடையாளம் கண்டு கொண்டு அவனை விட்டு நீங்கள் விலகிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவனை நீங்கள் நம்ம அவன் கூட இருக்க முடியாது. அவன் பெரிய பிரிவினையும் சபையை குலைக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வருவான் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு நமக்கு என்ன சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதோ அந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு நிலையாக நெல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இதை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து ஒரு வாழ்த்து பெனடிக்ஷன் கொடுக்குறாரு. எப்படி 15வது அதிகாரத்தில் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் 24வது வசனத்தில் ஒரு இதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 25லேருந்து 27 வரைக்கும் ஒன்று கொடுக்க போகிறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, 20வது வசனத்துடைய பின்பகுதி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன். என்ன ஒரு ஜெபம், ஒரு அவருடைய ஆசை என்று சொல்லக்கூடியதா. என்ன, நம்ம எல்லாருக்குமே நமக்கு பலப்படுத்துகிற ஒரு கிருபை தேவை. அந்த கிருபை என்ன பலப்படுத்துகிற கிருபை என்ன பண்ணணும், எது கள்ள உபதேசம் நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடியதா, அந்த பலப்படுத்துகிற கிருபை அந்த கள்ள உபதேசத்திலேருந்து நம்மளை பாதுகாத்து தனியாக வைக்கக்கூடியதா. அது மாத்திரமல்ல, அந்த கிருபை என்ன பலப்படுத்துகிற கிருபை என்ன பண்ணோம், நம்மளை அந்த போராட்டத்தில் கடைசி வரை ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆமாம், என்ன அர்த்தம், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ சொல்லி முடிச்சுட்டு இப்போ பவுலுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய வாழ்த்து, பவுலுடைய கூட உள்ளவங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ பவுல் சொன்னார், இப்போ பவுல் உடன் இருக்கவங்க அடுத்து சொல்கிறார் பாருங்கள், 21ஆம் வசனம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இப்போ என்ன, அவங்களுடைய பவுலுடைய கூட உள்ளவங்க முதல்ல யார் எடுக்கிறாரு, உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு. நம்ம வேலையாள் மாத்திரமில்லை, தீமோத்தேயு யார், அவருடைய மகன், ஆவிக்குரிய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19லேருந்து பார்க்கும்போது அவளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி பாருங்கள். தீமோத்தேயு, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். எப்படி, மீதி பேர்லாம் தங்களுக்குரிய தேடுறாங்க, ஆனால் தீமோத்தேயு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவோட தேடுறாரு. சொல்லிட்டு 22ஆம் வசனம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது தீமோத்தேயு எந்த அளவுக்கு பவுல் நேசிச்சாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் எழுதுகிற எல்லா கடிதத்திலையும் தீமோத்தேயுக்குன்னு நிருபம் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 4:17, 1 கொரிந்தியர் 16, 10, 11, பிலிப்பியர் இந்த வாசித்தது, 1 தீமோத்தேயு 6, 2 தீமோத்தேயு 1, 2 தீமோத்தேயு 2, 2 தீமோத்தேயு 4, 1 தெசலோனிக்கேயர் 3, இது எல்லாத்துலேயும் தீமோத்தேயுவை குறித்து சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, லூகி, யாசோன், ஜோசிபத்தர், இந்த 3 பேரை சொல்கிறார். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரத்தில் சிரேனே பட்டணத்தினுடைய ஒரு ஆள் லூசியஸ் என்று சொல்லக்கூடிய லூகியை பார்க்குறோம். இது ஆக்சுவலாக இது ஒரு 2 பேர், இந்த லூகி அப்படின்னு சொல்லக்கூடியதை 2 விதமான காரியங்களை சொல்கிறாங்க. ஒன்று இந்த அந்தியோகிய சபையை சேர்ந்த சிரேனே ஊரானாகிய லூகின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று பார்க்குறோம், 20வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் லூக்கா எழுதும்போது நாங்கள்னு எழுதுகிறாரு. அப்போ அதனால் இது லூக்காவை கூட இருக்கும். ஏன்னா லூசியஸுங்கிறது லூகா என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா லூக்கா ஒரு புறஜாதியார், லூசியஸ் இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டவரும் புறஜாதியார். அதனால் இவங்க யூதர்கள் அல்ல. அதே சமயத்தில் அவர் யாசோன், ஜோசிபத்தர்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அவங்க புறஜாதியாரில் அவங்க அவரோட சேர்ந்தவங்க. அதனால் இந்த இதில் யாராக இருக்க வாய்ப்பாக இருக்குன்னா, ஒருவேளை இது லூக்காவாகவும் இருக்கலாம், இல்லை சிரேனே ஊரை சேர்ந்த லூகியாவும் இருக்கலாம். அடுத்து அவர் சொல்லும்போது யாசோன்,
யாசான் வந்து பார்க்குறோம் அப்போஸ்தலனுடைய 17வது அதிகாரத்தில் அங்கே போகும்போது அங்கே வந்து பெரிய பிரச்சனை வந்துடுது. உடனே அத்தனை பட்டணத்தில் பிற கடைசியில் என்ன நடக்குது, அங்கே வந்து யாசோன் வீட்டில் இருந்தால் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அதுதான் அந்த யாசோன் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து ஜோசிபத்தர் வந்து அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே வந்து இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவங்க எல்லாருமே பவுலோட சேர்ந்து ஊழியம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அவங்க எல்லாம் பவுலுடைய ஊழியத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அடுத்து 22வது வசனம், இந்த நிருபத்தை எழுதின தெரிதுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். கடிதம் எழுதினவர் ஒரு வசனம் எழுதிட்டார். எப்படி, நான் கடிதம் எழுதுகிறப்பா, நான் என் பேர் I30 years, நானும் உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு அவர் ஒரு வசனத்தை போட்டார். ஏன்னா நான் தான் உங்களுக்கு எழுதுனேன். ஏன்னா பவுல் வந்து அவர் டிக்டேட் பண்ண அவர் சொல்ல எழுதுறதுக்கு அது நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 16:21 பார்க்குறோம், கலாத்தியர் 6:11 பார்க்குறோம். அவர் செக்ரட்டரி மாதிரி உட்காந்து எழுதக்கூடியது. இந்த கடிதத்தை எழுதினது யார்? தெர்த்தியு எழுதியிருக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நானும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். அப்போ தீமோத்தேயு வாழ்த்துதல் சொல்கிறான், லூகி வாழ்த்துதல் சொல்கிறாரு, ஜோசிபத்தர் வாழ்த்து சொல்கிறாரு, கடிதம் எழுதுகிற நானும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். பாருங்கள், அவருக்கு வந்து நான் யோசித்து பார்த்தேன், அந்த கடிதம் எழுதினவருக்கு தெரியுமா, நான் வந்து இப்படிப்பட்ட இத்தனை 1000 வருஷங்களுக்கு அப்புறமும் நான் எழுதின கடிதத்தை உட்காந்து இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வாங்கன்னு எழுதினவர் தெரியுமா? பாருங்கள், யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு ப்ரிவிலேஜ் ஒரு கடிதம் எழுதினவர். நான் நிறைய முறை நம்ம டெய்லி டிவோஷன் மாலை மன்னா எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதில். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து இன்றைக்கி எழுதுகிறாங்க, ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் எழுதுகிறாங்க, அவங்க தான் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, 1000 வருஷம் கழித்து இன்னொருத்தவங்க வாசிக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. தெர்தியோ எழுதுனதை நம்ம இன்றைக்கி உட்காந்து வாசிக்கிறோம் 2000 வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் எழுதுனது அந்த மாதிரி ஒருத்தவங்க வாசிப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். அடுத்து 23வது வசனம், என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். எப்படி, காயு காயஸ் என்று சொல்லக்கூடியது 3 யோவான் அவருக்கு தான் எழுதப்பட்டது. அதனால் வந்து இங்கே பார்க்குறோம், இந்த காயு என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் வீட்டில் தான் 1 கொரிந்தியர் 1:14 பார்க்குறோம். அவருக்கு தான் வந்து அவர் ஞானஸ்தானம் கொடுத்தேன், வேறு யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அடுத்து பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்து, அதாவது ட்ரெஷரர் ஆஃப் த சிட்டி, அதாவது பட்டணத்திலே வந்து அவர் தான் ஒரு பெரிய ஆள், அவரையும் வாழ்த்துன. அடுத்து சகோதரனாகிய குவார்த்துவும் உங்களை வாழ்த்துகிறான். நம்ம இதை வந்து பார்க்கும்போது குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு அவர் வந்து யாருன்னு என்னன்னு தெரியவே தெரியாது, அவங்களும் வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்லக்கூடியதான். ஒரு அந்தஸ்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அந்தஸ்து இல்லாதவங்களாக இருந்தாலும் அவங்களையும் வாழ்த்துதல் சொல்கிறான்னு சொல்கிறாரு. அடுத்து 24வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன். இது என்ன ஏற்கனவே வாசிச்சமே, 20வது வசனம் அதே தான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லக்கூடியதாக சொல்லி முடிக்கிறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் கடைசியாக முறிக்கும்போது கூட என்ன சொல்லி எழுதுகிறாரு, எப்பா நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன், நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய பாடத்தில் நல்லா நிலச்சிருங்க, என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் அந்த கள்ள உபதேசம் என்ன அப்படிங்கிறதுல போய் விழுந்துடாதீங்க, அதை விட்டு விலகுங்க. அந்த கள்ள உபதேசம் என்று கற்றுக்கொள்வதற்கு என்னங்கிறத அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும், அவருடைய கிருபை உங்களோட இருக்கட்டும்னு. இன்றைக்கு அதே ஜெபம்தான் உங்களுக்கும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்து நில்லுங்க. என்ன பண்ணாதீங்க, கள்ள உபதேசத்தை கற்றுக்கொள்கிறேன்னு போகாதீங்க, கள்ள உபதேசத்தை விட்டு விலகுங்க, அப்படிப்பட்ட மக்களோடு சேராதீங்க, அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு போகாதீங்க. அப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அடுத்த ஸ்டடியோட நம்ம இந்த ரோமர் பைபிள் ஸ்டடி முடிஞ்சிடும். ரொம்ப ஒரு அருமையான ஜேர்னி. நம்ம இந்த ஒரு 3 வருட காலமாக இதை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீங்கள் பின்னாடி இது
கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் வாசிச்சுட்டு இந்த வீடியோஸு இல்லை இந்த நோட்ஸ்லாம் எடுத்து வாசித்து இன்னும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பலப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே! எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் கர்த்தத்துவங்களை கற்றுக்கொண்டு கடைசியில் உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரித்து போயிருக்கிறார். நாங்கள் கர்த்தத்துவங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ஆண்டவரே, இப்படி கள்ள ஊழியர்களே அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து நாங்கள் அவர்களை விட்டு விலக எங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தையும் கிருபையும் கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.